guys, this is Kohila from Glitter Brains. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஓவர்வியூ ஆஃப் த ஃபிக்மா வந்து பார்க்க போறோம். பேசிக்கா ஃபிக்மால வந்து டூல் செக்ஷன்ஸ், லேயர் பேனல்ஸ், அசெட்ஸ், அப்புறம் வந்து ப்ரோட்டோடைப், இன்ஸ்பெக்டர், டிசைன் இந்த மாதிரி எல்லா பேனல்ஸ் பத்தியும் தென் வந்து டூல்ஸ் லைட்டா பேசிக்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போறோம். டெப்தா வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து ஒன் பை ஒன்னா நான் வந்து டெப்தா அதுல என்னென்ன இருக்கு அது எல்லாமே வந்து நான் டீட்டெயில்ஸா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ வந்து சும்மா பேசிக்காக ஓவர்வியூ எப்படி இருக்கும், இந்த சாஃப்ட்வேரே ஓப்பன் பண்ணி இன்னும் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வந்து மேபி இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப. ஓகே, இதுதான் பேசிக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து மெயினாக வந்து நம்மளோட ப்ராஜெக்டோட டைட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோமா. ஸோ டைட்டில் ஏரியா வந்து இங்கே இருக்குது. நம்ம என்ன வேணும்னாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் சும்மா வந்து ஃபிக்மா அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, இது வந்து நம்ம டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஏரியா. அந்த டைட்டில் தான் நம்மளுக்கு வந்து இங்கே ஷோ ஆகும் மேலே. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா டூல் செக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்கும். நம்ம டூல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா டூல், இந்த டூல்ஸ் எல்லாமே நான் வந்து டெப்த்தாகவே உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி கிளியராக நான் வந்து கம்மிங் வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். இப்போ பேசிக்காக வந்து என்னென்ன டூல்ஸ் இருக்குன்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். டூல், அதுக்கப்புறம் அதில் ஸ்கேல் டூல் இருக்குது, அப்புறம் ஃப்ரேம், அதுலேயே வந்து செக்ஷன், ஸ்லைஸ், இது எல்லாமே வந்து இருக்குது. தென் வந்துட்டு ஷேப்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இத்தனை ஷேப்ஸ் இருக்குது. தென் வந்து இமேஜ் அப்லோட் ஆர் வீடியோ அப்லோட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. தென் வந்து பென் டூல், பென்சில், டெக்ஸ்ட்டு, அப்புறம் வந்து ரிசோர்ஸஸ் நம்ம வேணா எடுத்துக்கலாம். ஹேண்ட் ஐகான், தென் இது வந்து ஹேண்ட் ஐகான் வந்து மூவ் பண்ணுறதுக்காக ஹெச் அமுத்தணும் அப்படின்னா ஹேண்ட் ஐகான் வந்து வந்துடும். நம்ம மெயினாக அப்படின்னா ஃப்ரேமை வந்து மூவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து கமெண்ட் வந்து நம்ம ஆட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா லேயர்ஸ் பேனலில் வந்து என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லேயருமே, இப்போ நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து ஒரு லேயராக, ஸோ வந்து அது ஒரு லேயராக இங்கே இருக்கும். தென் வந்துட்டு வெக்டார், இது வந்து இமேஜ் ஐகான்ஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு லேயரும் இதுக்குள்ளே இருக்கும். இது வந்து எல்லாமே எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா ஒரு ஃப்ரேம்குள்ளே வந்து இருக்குது. ஸோ ஃப்ரேம்க்கு அண்டரில் வந்து இது இருக்குது. ஃப்ரேம்னா இந்த ஐகான் போட்டு இருந்துச்சு அப்படின்னா அது ஃப்ரேம் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிக்கணும். ஓகேங்களா, நார்மலாக வந்துட்டு ஆட்டோ லேயட் யூஸ் பண்ணும்போது அதுக்கு ஒரு ஐகான் இருக்கும். அப்போ நம்ம அது வந்து ஆட்டோ லேயட், அது வந்து ஒரு ஆட்டோ லேயட் டெக்ஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் ஈஸியாக. ஸோ இப்போ இந்த இதுக்கு அண்டரில் வந்து இந்த எல்லா இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால இந்த இதுக்குள்ளே வந்து இது இருக்குது. ஓகேங்களா, இப்போ நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணால் இதுக்குள்ளே இருக்கும். இப்போ சப்போஸ் நான் வந்து இதை நான் வெளியே போட்டுட்டேன் அப்படின்னா இது வந்து எங்கே இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த லேயரை, இந்த ஃப்ரேமை விட்டு வெளியே இருக்கா. ஸோ தென் வந்து இப்போ நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சப்போஸ் இதை தூக்கி நம்ம வந்து உள்ளே போடணும். உள்ளே போட்டோம் அப்படின்னா அது வந்து ஃப்ரேம்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா அதுலேயே வந்து பேஜஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ பேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு பேஜ், இந்த நம்ம ஒர்க் பண்ணியிருக்க ஏரியா வந்து ஒரு பேஜாக இருக்குது. இப்போ நான் வந்து நியூ பேஜ் வந்து ஒன்று ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து நியூ ஒர்க்கிங் ஏரியா வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா, இதில் வந்து நான் இதை வந்து ரீநேம் பண்ணுறதுனாலும் நான் வந்து பண்ணிக்கலாம். சும்மா நான் வந்து பிராண்ட் கைட்லைன்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கிறேன். இதில் வந்து வெப்சைட், இந்த மாதிரி நம்ம ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஒரு இதில் வந்து டிசைன் சிஸ்டம்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஒரு இதில் வந்து ரெஃபரன்சஸ், இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து அசட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் சாம்பிளுக்கு ஒன்று பண்ணுறேன். காம்போனண்ட்டாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நான் டெப்த்தாக வந்து காம்போனண்ட் பற்றி சொல்கிறேன். ஜஸ்ட் இது காம்போனண்ட்டாக மேக் பண்ணியிருக்கேன். அப்போ இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா அசட்ஸ் பேனலில் இருக்கும். நம்ம வேணும்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ட்ராக் பண்ணி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா டிசைன் பேனலில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இங்கே என்ன டெக்ஸ்ட்டில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது வந்து ஒரு ஃபாண்ட் ஸ்டைலாக இருக்கலாம், சைஸாக இருக்கலாம், போல்டு, இட்டாலிக், இந்த மாதிரி அதோட ஸ்பேசிங்ஸ் எவ்வளோ இருக்கணும், அலைன்மெண்ட்டு, இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம கிளிக் பண்ணும்போது டிசைன் பேனலில் இது எல்லாமே ஷோ ஆகும். டெக்ஸ்ட் கண்டரில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே ஷோ ஆகும். தென் வந்துட்டு கலர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரோக்கு, எஃபெக்ட், இது எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா, தென் வந்து ப்ரோட்டோடைப்பில் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃப்ரேம்லேருந்து இன்னொரு ஃப்ரேமுக்கு எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது, இந்த பட்டனை கிளிக் பண்ணால் இந்த பேஜுக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம வந்து இதில் பண்ணுவோம் அப்படின்னா ப்ரோட்டோடைப் பேனலில் வந்து பண்ணுவோம். ஓகேங்களா, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இது ஜஸ்ட் டிவைஸ் செட்டிங்ஸ்க்காக இருக்குது. தென் வந்துட்டு இன்ஸ்பெக்டில் பார்த்தோம் அப்படின்னா டெவலப்பர்ஸ்க்கு வந்து இது வந்து மெயினாக யூஸ் ஆகும். டெவலப்பர்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்எஸ் கோடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கல்ல. இப்போ வந்து எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஷேடோஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன சைஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அது எல்லாமே இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஷேடோஸ் இங்கே இருக்குது, கலர், அப்புறம் வந்து ஃபாண்ட்டு, வெயிட்டு, சைஸ், இது எல்லாமே இங்கே இருக்குது, வித்து, ஹைட், இது எல்லாமே இங்கே வந்துடும். இல்லை கூட வேணும் அப்படின்னாலும் அவங்க வந்து எடுத்து டெவலப்பர்ஸ் வந்து அவங்க HTML CSSோட கனெக்ட் பண்ணி இதை போட்டுக்கலாம். ஓகேங்களா, இதுதான் வந்து டிசைன் இந்த சைடு இருக்க பேனல்ஸ்.
நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இது வந்து ஷேர் ஆப்ஷன். நம்ம இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அவங்களோட மெயில் ஐடி குடுத்து. அப்போ நம்ம இந்த ஃபைல்ல வந்து அவங்களும் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். தென் வந்துட்டு இது வந்து பிரசன்ட் மோட். இது வந்து இந்த இடத்துல வந்து பிரசன்ட் ஆகி காமிக்கும். நம்ம என்ன ஃப்ரேம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோமோ, அந்த ஃப்ரேம் வந்து இந்த இடத்துல வியூ ஆகி காமிக்கும். சப்போஸ் நம்ம வந்து புரோட்டோடைப் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அந்த புரோட்டோடைப். இது எல்லாமே வந்து நம்ம அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கிறது. ஃபிட் டூ ஸ்க்ரீனா வேணுமா? இந்த மாரி எல்லாமே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து இதோட ஜூம் இன், ஜூம் அவுட்டோட ஃபீச்சர்ஸ். இது வந்து நீங்க போய் கிளிக் பண்றது அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். நார்மலா வந்து கண்ட்ரோல் பிளஸ், கண்ட்ரோல் மைனஸ் ஆர் மவுஸ்லயே வந்து நம்ம ட்ராக் பண்றது. இது மூலியமாவும் ஜூம் இன், ஜூம் அவுட் பண்ணிக்க முடியும் நம்மளால. தென் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் கீவேர்ட்ஸ் அந்த மாரி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றப்ப வந்து இந்த இடத்துல நெறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஹெல்ப் சென்டர், யூடியூப் வீடியோஸ் இந்த மாரி எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கும். கீபோர்ட் ஷார்ட்கட் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம போய் இத வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து ஓவர்வியூ ஆஃப் த Figma. சேனல வந்து யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நெறைய வரப்போது. Figma பத்தின கன்டென்ட் மோர் நெறைய வீடியோஸ் வந்து இருக்கும். ஸோ கீப் வாட்சிங் அண்ட் சப்போர்ட் அஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.